ஹலோ எல்லாருக்கும். இது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோட பேபி ஷவருக்கு கொடுத்த கிஃப்ட் தான். சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அன்எக்ஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸில் காமனாக எதுவுமே இல்லைனாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சன் கூட வரும். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இந்த ஃப்ரெண்ட். இவங்க வந்து நான் ஒரு 1 or 2 டைம்ஸ் மீட் பண்ணும் போதே வந்து ஒரு ஸ்பெஷல் பாண்ட் க்ரியேட் ஆச்சு. சத்தியமாக சொல்லுவேன், இது வரைக்கும் யார் கூடயுமே வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆனதே கிடையாது. இவங்களுக்கும் எனக்கு காமனாக வந்து எதுவுமே கிடையாது. சேம் பேக்ரவுண்ட் கிடையாது, சேம் ஏஜ் குரூப் கிடையாது. எங்களுக்கு நடுவில் இந்த ஒரே ஒரு விஷயம் வந்து இவங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அண்ட் அவளோட பிரைடல் ஷவரில் தான் நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வெரி ஷார்ட் டைமில் வந்து வி பிகம் ஸோ க்ளோஸ். அடிக்கடி வெளியில் போகிறது, அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிறது, கால் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. பட் த பாண்ட் வாஸ் யூனிக். ஆல்சோ இது ஒரு சைடு மட்டும் இல்லாமல் போத் மியூச்சுவலாக இருக்கிறது வாஸ் ரியலி ரொம்ப ரொம்ப பேருக்கு நடக்காது. ரொம்ப ரேராக தான் இந்த அக்கேஷன் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த கிஃப்டில் வந்து பேபி ஷவர்க்கே உண்டான பேங்கிள்ஸ், நட்ஸ் அண்ட் ஒரு சாரீ இருந்தது. அண்ட் அவங்க ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருந்தது. எப்படி வந்து நான் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறனோ அதே விஷயத்த அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்க ஃப்ரம் த ஆர்ட் எழுதியிருந்தாங்க. இட் ஃபீல் ஸோ ஸ்பெஷல். ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் வந்து ரொம்ப நாள் எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் இட். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.